இருதய நோவு இருக்கும் பொழுது டாக்டர் வந்து அந்த இசிஜி எடுக்கணும்னு சொல்லி to check is there any variations in your heartbeat. உங்க இருதய துடிப்பில ஏதாகிலும் வித்தியாசம் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்வதற்கு. So if the ECG is right, then you don't have to worry. இசிஜி சரியா இருந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Like that, if your prayer life is right, அது போல உங்க ஜெப வாழ்க்கையாகிய அந்த துடிப்பு சரியா இருந்தா then you don't have to worry. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம். Did you heard that? கேட்டீங்களா? Because prayer brings everything. ஏனென்று சொன்னால் ஜெபமே எல்லாவற்றையும் கொண்டு வரும். If you can be strong in your prayer life, உங்க ஜெப வாழ்க்கையில நீங்க உறுதியா இருக்கும்போது, growing stronger and stronger and stronger every day, ஒவ்வொரு நாளும் மிகவும் பலமாய் வளரும் பொழுது, in prayer there is one statement that really I like in the Bible. ஒரு குறிப்பை வேதத்திலே நான் மிகவும் day by day the house of Saul became weaker and weaker, and day by day the house of David became stronger and stronger. நாளுக்கு நாள் சவுலின் வீட்டார் அவர்கள் பலவீனம் அடைந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் தாவீதின் வீட்டாரோ பலன் அடைந்து கொண்டிருந்தார்கள். Every day. ஒவ்வொரு நாளும். What about your houses? உங்க வீட்டை குறித்து என்ன? What about your children? உங்க பிள்ளைகளை குறித்து என்ன? Are you monitoring your children? எப்படி உங்க பிள்ளைகளை கண்காணிக்கிறீங்க? Are they praying? அவங்க ஜெபிக்கறாங்களா? Are they worshiping God? அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்களா? Are they reading the word of God? அவர்கள் தேவனுடைய Is your children fasting? உங்க பிள்ளைகள் உபவாசமா இருக்கிறாங்களா? Or your children's always fiddling with the phone? இல்ல உங்க பிள்ளைகள் எப்பொழுதும் போனோட விளையாடி கொண்டிருக்காங்களா? This I think it was on the 3rd. I was just watching one girl who came for a function that was been taking place. 3ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு பெண்ணை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். The moment that she got inside the gathering, அந்த கூடுதலுக்குள்ள வந்த நேரத்திலிருந்து immediately she was fiddling with the phone, sending texts and messages, and I was just watching. அந்த நேரத்திலிருந்து போனை வச்சுக்கின்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அதோடு கூட அவங்க அதே நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தாங்க. I don't know with who they are actually connecting like that, even when they come before the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரும்போது கூட எப்படி அவர்கள் மற்றவர்களிடத்தில் இப்படி தொடர்பு கொள்றாங்கன்னு எனக்கு தெரியல. No fear of God. தேவனுடைய பயம் இல்ல. No fear of God. தேவனுடைய பயம் இல்ல. I don't know who you love. நீ யாரை நேசிக்கிறாயோ தெரியாது. But nobody is greater than the lover of your soul. உன் ஆத்துமா நேசரை விட வேறொரு நேசம் பெரியது அல்ல. Nobody is greater. யாருமே பெரியவங்க கிடையாது. Don't love anything in this world, because nothing is greater than Jesus. இந்த உலகத்துல எதையும் சார்ந்து வாழாதீங்க. இயேசுவை காட்டிலும் ஒரு பெரிய எதுவுமே இல்ல. Amen. Amen. So keep this in your mind, teach to your children. இதை உங்க சிந்தனையில வைத்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளைகளுக்கு போதிங்க. Nothing can shake your children if they can pray. உங்க பிள்ளைகள் ஜெபித்தால் அவர்களை எதுவுமே அசைக்க முடியாது. Anybody who doesn't pray, யாரெல்லாம் ஜெபிக்கலையோ, anything can shake you. எதனா உங்களை அசைச்சிரும். But if you pray, ஆனா நீங்க ஜெபிச்சா, let any storm come, எந்த புயல் வந்தாலும் சரி, you will still be calm. நீங்க in your storm. உன்னுடைய புயலின் மத்தியில நீ அமைதியா தான் இருப்ப. Because you have a God. ஏனென்று சொன்னால் உனக்கு தேவன் இருக்கிறார். Who calms the storm and just he rebukes the air. அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். Amen. Amen. So may the Lord bless you. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Take this word to your heart. இந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. And teach to your children. உங்க பிள்ளைகளுக்கு போதிங்க. And you also keep it as well. அதை நீங்களும் கைக்கொள்ளுங்க. The good God will be with you. நல்ல தேவன் உங்களோடு கூட இருப்பார். This evening, இந்த மாலை வேளையிலே, the word that we are going to hear, நாம் கேட்க போகிற வார்த்தை, fruitful in the knowledge of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் கனி. Our life must be filled with the fruitfulness of the knowledge of Jesus Christ. நம்முடைய வாழ்க்கை இயேசுவை அறிகிற அறிவின் கனியினால நிரம்பி இருக்க வேண்டும். So today,
the scripture reference, இந்த நாளிலே அதற்கு வேத ஆதாரம். first I'm going to read it from the book of 2 Peter chapter 1. முதலாவது இரண்டாவது பேதுருவிலே 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்க போகிறேன். It's from, first I will read verse number 8 and from after that I'm going to read from verse 3. முதலாவது 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், பிறகு 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். For if these things be in you and abound or increase, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. For if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. இப்ப தமிழ்ல படிச்சேன். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனி அற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. So that means we have to be a fruitful Christians in the knowledge of Jesus Christ. இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் கனி கொடுக்கிற கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். We are all compared to a tree. நாம் எல்லாரும் மரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறோம். Check whether you have fruit in that tree. அந்த மரத்துல கனி இருக்கிறதா என்று சோதித்து. So let me read from verse 3. 3ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். According as the divine power hath given unto us all things that pertain unto life and godliness, through the knowledge of him that hath called us to glory and virtue. தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, whereby are given unto us exceeding great and precious promises, that by these he might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. So church, are you there? இங்க இருக்கிறீங்களா? If you are there, say yes, we are here. இங்க இருந்தா சொல்லுங்க, ஆமா நாங்க இங்க இருக்கிறோம். So today, the aim of today's message, இந்த நாள் செய்தியின் நோக்கம் என்னவென்றால், the title is our life must be filled with the fruitfulness of the knowledge of Jesus Christ. இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், இயேசுவை அறிகிற அறிவினாலே நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். Amen. Amen. The knowledge which bears fruit. கனி கொடுக்கிற அறிவு. And the aim of today's messages, இந்த நாள் செய்தியின் நோக்கம் என்னவென்றால், we have been called, God has called us to glory. God has called us to glory. தேவன் நம்மை மகிமைக்காக அழைத்திருக்கிறார். In verse number 3 it says that. 3ஆம் வசனத்திலே அது சொல்லுகிறது. It says that, through the knowledge of him that hath called us to glory and virtue. அவருடைய திவ்ய வல்லமையினாலே, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. Amen. Hallelujah. Hallelujah. So, God has called us to glory in the knowledge. தேவன் அவரை அறிகிற அறிவினாலே மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். Somebody say, I have been called by a God of glory. யாரனா சொல்லுங்க, மகிமையின் தேவனால நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called by the God of glory. மகிமையின் தேவனால நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். So I have a God, எனக்கு ஒரு தேவன் உண்டு, who increases my glory day after day. நாளுக்கு நாள் அவருடைய மகிமையை என் வாழ்க்கையில பெருக செய்கிறவரா இருக்கிறார். So my God gives me the knowledge of Jesus Christ. என் தேவன் இயேசுவை அறிகிற அறிவை எனக்கு கொடுக்கிறார். In John chapter 17, யோவான் 17ஆம் அதிகாரம் verse 3, 3ஆம் வசனம், it says, இப்படி சொல்லுகிறது. John chapter 17 verse 3, the word of God says to us, தேவனுடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுகிறது. Yeah, go ahead please, somebody read that. Okay. Hallelujah. Amen. See, hallelujah. Hallelujah. What is eternal life?
நித்திய ஜீவன் என்றால் என்ன? To know the one true God and His Son Jesus Christ. உண்மையான ஒரு தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். Oh, hallelujah. Hallelujah. Somebody turn your Bible to the book of Isaiah chapter 5 and verse 13 please. ஏசாயா 5:13க்கு நேராக நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Amen. Hallelujah. ஏசாயா 5:13. See, if you do not have the knowledge of God, the reason for our captivity, any slavery, you know, any sort of slavery or bondage in life, the reason for bondage is if you live without the knowledge of God. நம்ம அடிமைத்தனத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவு நம்மிடத்துல இல்லை. One of the promises of God is, ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், you know, I will set him on high. நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். Amen. You shall be the top, not the bottom. நீ மேல இருப்ப, கீழே இருக்க மாட்ட. You will not be the tail, but you will be the head. நீ வாலா இருக்க மாட்ட, தலையா இருப்ப. This is the promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். When we have the glorious promises of God in our life, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையுள்ள வாக்குத்தத்தங்கள் இருக்கும்போது, and still if we are not blessed and if we live in the life of captivity, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால், the reason for that is, அதற்கான காரணம் என்னவென்றால், you are not loving the word of God. நீ தேவனுடைய வார்த்தையை நேசிக்கவில்லை. You know, the devil has stolen the love for the word of God from your heart. உன்னுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையின் மேல இருக்கிற அன்பையும் நேசத்தையும் பிசாசு திருடி இருக்கிறான். You are so bored to read the word. தேவனுடைய வார்த்தையை படிக்கிறது உனக்கு போரிங்கா இருக்கிறது. You are not saying I heard the Bible, but that's what you are doing. நான் பைபிளை வெறுக்கிறேன் நீ சொல்லல, ஆனா நீ அதை தான் செய்து கொண்டிருக்கிறாய். Because you are loving many other things. அநேக காரியங்களை நீ நேசிக்கிறாய். You have lost the first love for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கான முதலாவது நேசத்தை நீ இழந்து விட்டாய். Just check within yourself how many minutes or how many hours you are reading the word of God daily. உனக்குள்ளே நீ பரிசோதித்து பார், எத்தனை நிமிடங்கள் எத்தனை நேரம் தேவனுடைய வார்த்தையை நீ படிக்கிறாய். When you get up early in the morning, are you worshiping God? காலையில எழுந்தவுடனே தேவனை நீ ஆராதிக்கிறாயா? Are you following in, you know, before God in worship? தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்கிறாயா? Are you hearing from God by reading the word of God? தேவனுடைய வார்த்தையை படித்து அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நீ கேட்கிறாயா? If you don't have all these things, இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாத பட்சத்தில் I'm telling you something. நான் ஒன்று சொல்லுகிறேன். You became the slave of you. நீ உனக்கே அடிமையாய் மாறி விடுவாய். You became. நீ ஆயிட்ட. You became your own slave. உனக்கே நீ அடிமையாய் மாறி விட்டாய். Did you hear that? நீ கேட்டீங்களா? You became your own slave. உனக்கே நீ அடிமையாய் God is மாறி. saying, தேவன் சொல்லுகிறார், my children went into captivity because they don't have the knowledge of their God. தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் In விட்டார்கள். Hosea chapter 4 and verse 6, ஓசியா 4:6 God says, தேவன் சொன்னார், my children, see, I'm a protector. பிள்ளைகளே, நான் உங்களை பாதுகாக்கிறவர். I'm not a destroyer. நான் அழிக்கிறவர் அல்ல. Are you there with me? என்னோடு இருக்கிறீங்களா? Some people say, you know, God did this, God did that. சிலர் இப்படி சொல்லுவாங்க, தேவன் இதை செய்தார், தேவன் அதை செய்தார். God is not the destroyer. தேவன் அழிக்கிறவர் அல்ல. God is the protector. தேவன் பாதுகாக்கிறவர். He is a preserver. அவர் பாதுகாக்கிறவர். But he himself says, அவரே சொல்லுகிறார், my people are destroyed due to lack of knowledge. என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். What knowledge is talking? அது எந்த அறிவை குறித்து பேசுகிறார்? Anytime you talk to Pastor Christy, எப்பொழுதாகிலும் போதகர் கிறிஸ்து இடத்துல பேசினார், how are you? எப்படி இருக்கிறீங்க? The first word he will say is, முதலாவது வார்த்தை அவர் சொல்லுவது, எல்லாம் கிருபைங்க. எல்லாம் கிருபைங்க. That's the word he will use. அந்த வார்த்தையை தான் We say, ஆனா நாங்க சொல்லுவோம், you know, I'm not destroyed because of the grace. நான் கிருபையினால அழிக்கப்படாமல் இல்ல. But the grace giver is saying, கிருபை கொடுக்கிறவர் சொல்லுகிறார், my children are destroyed because of lack of knowledge. என்னுடைய பிள்ளைகள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். Oh, are you there with me? Hallelujah. If you do not have the word of God, if you don't have the knowledge of the word of God, தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவு உனக்கு இல்லை என்றால், you will be destroyed. நீ அழிக்கப்படுவாய். You will disqualify yourself from being the priest of God. தேவனுடைய ஆசாரியனாய் நீ இல்லாதபடிக்கு தள்ளப்படுவாய்.
தகுதியை இழந்துருவாய். ஆமென். Because you know you hated knowledge. நீ அறிவை வெறுத்தாய். That's the reason அதுதான் காரணம். I rejected you from being my priest. என்னுடைய ஆசாரியனாய் நீ இராதபடி. A true priest is not the one who just worships on Sunday. உண்மையான ஆசாரியன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறவர்கள் அல்ல. Because God has called us to be priests and kings. ஏனென்று சொன்னால் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் A அழைத்திருக்கிறார். priest has to worship God daily. ஆசாரியன் தினந்தோறும் அவரை ஆராதிக்க One of the வேண்டும். psalmists will say this. ஒரு சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். Because of your righteousness and justice, முத நீதி நியாயத்து நிமித்தம், ஆமென். 7 times I will praise you. 7 தடவை நான் உம்மை In a துதிப்பேன். day. ஒரு நாளுக்கு. This is the work of the priest. இதுதான் Any true priest, ஒரு உண்மையுள்ள ஆசாரியன். you know, you and I are priests of God. நீங்களும் நானும் தேவனுக்கு ஆசாரியர்களாய் We have to இருக்கிறோம். worship God. தேவனை நாம் ஆராதிக்க Not வேண்டும். just Sunday and Friday. வெறும் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்ல. Every day. ஒவ்வொரு நாளும் We are worshipers. நாம் Why ஆராதிக்கிறோம். you are not able to worship God? எதற்கு தேவனை உங்களால ஆராதிக்க முடியல? Because you hated knowledge. ஏனென்று சொன்னால் நீ அறிவை வெறுத்தாய். Which knowledge? எந்த அறிவு? The word of God. தேவனுடைய வார்த்தை. This knowledge. இந்த அறிவு. Because you hated this knowledge, இந்த அறிவை நீ வெறுத்தபடினாலே so you will be destroyed. நீ அழிக்கப்படுவாய். And you will not be the priest. நீ ஆசாரியனா இருக்க மாட்டாய். And because you forgot the law of your God. தேவனுடைய நியாய பிரமாணத்தை நீ மறந்தபடினாலே. In Bible it will not say, in Tamil it will not say நியாய பிரமாணம், it will say வேதம். வேதம். Because you forgot the law of your God. உன் தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை நீ மறந்தபடினாலே. Therefore, அதனால I will forget your children. உங்க பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு ஒழுங்கா நடக்கறாங்கன்றது நம்ம பிள்ளைங்களை குறை சொல்லக்கூடாது. பெத்தவங்களே, பிள்ளைங்களை குறை சொல்லாதீங்க, உங்க குறைய முதல் பாருங்க. Don't blame your children. உங்க பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க. If your children are not right, உங்க பிள்ளைகள் சரியில்லை என்றால் the reason for that is அதற்கான காரணம் you forgot the law of God. தேவனுடைய வேதத்தை நீ மறந்தாய். So here இங்கே in this book where we read, இங்க படித்த இந்த புத்தகத்திலே, see, Peter is writing to this, to the saints of God. பேதுரு தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். When he's writing this, அதை அவர் எழுதும்போது he's saying, grace and peace be multiplied unto you. அவர் இப்படியா எழுதுகிறார், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. How the grace and peace will be multiplied? எப்படி கிருபையும் சமாதானமும் பெருகும்? So he's saying through in verse number 2, grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. If you don't have the knowledge of God and Jesus Christ, then you will never have grace and peace increased in your life. தேவனுடைய அறிவும் இயேசுவுடைய அறிவும் உங்களிடத்தில் இல்லை என்றால் உங்க வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் இருக்காது. I may say grace and peace. நான் உங்களுக்கு சொல்லலாம் கிருபையும் சமாதானம் உண்டு. You will have peace. உங்களுக்கு சமாதானம் இருக்கும். But it will not increase. ஆனா அது பெருகாது. But if you have the knowledge, ஆனால் உங்களுக்கு அறிவு இருக்குமே, then grace and peace will be multiplied. அப்பொழுது கிருபையும் சமாதானமும் பெருகும். Oh, it is increasing. Somebody say. இப்பொழுது அது பெருகிறது. யாரனா சொல்லுங்க. Now he's saying in the 3rd verse, இப்பொழுது 3ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், according as the divine power hath given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that hath called us to glory and virtue. 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும். Wait. We all have needs. நம்ம எல்லாருக்கும் தேவை. சொல்லுங்க, we all have needs. எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. As I say many times, God will meet our need. நான் अनेक தடவை சொல்லுகிறது போல தேவன் நம் தேவை சந்திப்பார். But God will not meet our greed. ஆனால் தேவன் நம்முடைய பேராசையை சந்திக்க மாட்டார். He will meet our need. நம்முடைய தேவை சந்திப்பார். But not our greed. நம்ம பேராசையை சந்திக்க மாட்டார். So always God wants his children to depend on God. எப்பொழுதுமே தேவன் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை சார்ந்து இருக்க வேண்டும். Say somebody, I will always depend on God. யாரனா சொல்லுங்க, நான் எப்பொழுதும் தேவனையே சார்ந்து இருப்பேன். Whether it is life, ஜீவனா இருந்தாலும், health, மரணமா இருந்தாலும், whether it's money, பணமா இருந்தாலும், whatever it may be, எதுவா இருந்தாலும் சரி, I will depend on my God.
என் தேவனையே நான் சார்ந்திருப்பேன். So now what God is saying, தேவன் என்ன சொல்லுகிறார்? see, he has given us divine power. நமக்கு அவர் தெய்வீக வல்லமையை கொடுத்திருக்கிறார். Divya vallamai. திவ்ய வல்லமை. Somebody say divine power. யாரனா சொல்லுங்க திவ்ய வல்லமை. Somebody say I have the divine power. எனக்கு திவ்ய வல்லமை இருக்கிறது. See, when somebody is having a headache or a fever, they go to the chemist and they ask him, sir, give me some Saridon, give me some Action 500, give me some paracetamol. யாருக்குனா தலைவலியோ ஜொரமோ இருந்தா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஒரு பாராசிட்டமால் ஒன்னு கொடுங்க, மாத்திரை கொடுங்க அப்படி கேட்பாங்க. So in the capsule, அந்த மாத்திரைக்குள்ள there is a power to take your headache. உன்னுடைய தலைவலியை எடுக்கிற சக்தி அந்த மாத்திரைக்குள்ள. Here God is saying, இங்க தேவன் சொல்லுகிறார், God has given us divine power. தேவன் நமக்கு திவ்ய வல்லமையாய் கொடுத்திருக்கிறார். Whatever you need in life, உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எதுவோ, see, whatever you needed for life and godliness, உன்னுடைய வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் எதையெல்லாம் தேவையோ, whatever needed for this life, இந்த ஜீவனுக்கு, இந்த ஜீவனுக்கு எதெல்லாம் தேவையோ, you need food, உனக்கு ஆகாரம் வேண்டும், you need protection, உனக்கு you need clothing, உனக்கு உடைகள் வேண்டும், you need many things. அநேக காரியங்கள் உனக்கு. What God is saying, தேவன் என்ன சொல்றார்? whatever you wanted, உனக்கு எதெல்லாம் தேவையோ for this life, இந்த வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு, and whatever is needed for your godliness, உன்னுடைய தேவ பக்திக்கு எதெல்லாம் தேவையோ, you need power, உனக்கு திவ்ய வல்லமை, you need prayer, உனக்கு ஜெபம் வேண்டும், you need worship, உனக்கு ஆராதனை வேண்டும். all these things, இந்த எல்லா காரியங்களும், things that is needed for life and for godliness, ஜீவனுக்கும் வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும், it is not in you, அது உனக்குள்ள இல்ல, but it is in the capsule of God's word. அது தேவனுடைய வார்த்தையாகிய அந்த மருந்துக்குள்ள இருக்கிறது. See, God is, we want everything with us, நமக்கு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். but what God is doing is, ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? I'm not giving it to be with you, but I'm giving it to be in you. அது உன்கிட்ட இருக்க நான் கொடுக்கல, அது உனக்கு உள்ள இருக்க நான் கொடுக்கிறேன். Because my divine power is not just outside you, my divine power is inside you. என்னுடைய தெய்வீக திவ்ய வல்லமை உனக்கு வெளியே இல்ல, அது உனக்கு உள்ள இருக்கிறது. And that divine power, அந்த திவ்ய வல்லமை, I have given it to you in the knowledge of Jesus Christ. அது இயேசுவை அறிகிற அறிவில நான் வைத்திருக்கிறேன். Oh, there is power in the knowledge. அறிவில வல்லமை இருக்கிறது. Are you hearing? கேக்குறீங்களா? I have not only put, say, in a biryani, நான் வெறும் பிரியாணி மாத்திரம் கொடுக்கல. What we do is, நம்ம என்ன செய்றோம்? the first thing, முதலாவது we pour the oil, எண்ணெய் ஊத்துறோம் in a vessel, அந்த பாத்திரத்துல. Are you there with me? இருக்கிறீங்களா? After that, அதற்கு பிறகு whatever the onion or curry leaves, whatever you have, you just put in the oil. அதற்கு பிறகு வெங்காயம் எது தேவையான எல்லா மசாலாவை போடுறோம். When it has been heated, அது சூடு ஏறின பிறகு, you will never put an onion if it is not heated. அது சூடு ஏறறதுக்கு முன்ன நீங்க வெங்காயத்தை Oh, போட when முடியாது. life becomes hot, don't worry, வாழ்க்கை சூடு ஏறும் பொழுது பயப்படாத. because certain things need heat. சில வேளையில சில காரியங்களுக்கு When things get heated up, இன்னும் சூடு அதிகரிக்கட்டும். the master cook is there. Hallelujah. The chef is ready. சமைக்கிறவர் தயாராக இருக்கிறார். So we put one after the other. ஒன்றின் பின்னாக ஒன்றாய் போடுகிறோம். Like that, அதுபோல God called these vessels. தேவன் இந்த பாத்திரங்களை எல்லாம் அழைத்து, Now he took this vessel. இப்போ இந்த பாத்திரத்தை எடுக்கிறார். Now in his knowledge, இப்போ அவருடைய அறிவில, now he is giving that knowledge to the vessel. இப்போ அந்த பாத்திரத்துக்கு அந்த அறிவை கொடுக்கிறார். Because the knowledge, the vessel needs many things in life. ஏனென்று சொன்னால் இந்த பாத்திரத்துக்கு வாழ்க்கைக்கு அநேக காரியங்கள் தேவையா இருக்கிறது. It needs godliness. அதுக்கு தேவ பக்தி தேவை. Many things it needs. அநேக காரியங்கள் அதற்கு தேவை. Many things. அநேக காரியங்கள். And all the thing, எல்லா காரியமும், I put it in one thing. ஒன்றில நான் வைத்திருக்கிறேன். That is the knowledge. அது அறிவு. That is the knowledge of God and the knowledge of Jesus. அது தேவனுடைய அறிவும் கிறிஸ்துவினுடைய அறிவும். He is saying, அவர் சொல்லுகிறார், everything that is needed for knowledge and that is needed for life and godliness, he has given to us. நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Whereby, அதனால we are given exceedingly great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust.
இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு தப்புவிக்கப்பட்டு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அவைகளினால் அருமையும் மகா மேன்மையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. See, he has given us, நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார், you know, the promises, வாக்குத்தத்தங்கள். He has given us everything that is needed for life, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். for godliness, தேவ பக்திக்கும் he has given us the promises. வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். He became, you know, we became the partakers of his divine nature. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறி. He made us. அவர் நம்மை மாற்றினார். Now you have my nature, son. இப்பொழுது என்னுடைய குணாதிசயம் உனக்கு உண்டு மகனே. My daughter, you have my divine nature. என் மகளே, உனக்கு திவ்ய சுபாவம் because இருக்கிறது. you became the partaker of my divine nature. ஏனென்று சொன்னால் என் திவ்ய சுபாவத்திற்கு நீ பங்குள்ளவளாய் மாறினதனால, ஆமென், you are now escaped from the lust which gives corruption. இந்த இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு நீ தப்புவிக்கப்பட்டிருக்கிறாய். You know how you are escaped? எப்படி தப்புவிக்கப்பட்டாய்? You know, if you got lust, you are in corruption. உனக்கு இச்சை வந்தா நீ கேட்டுல மாட்டிடுவே. To escape from the lust, அந்த இச்சையிலிருந்து தப்புவிக்கப்படும்படியா now I gave my nature, நான் உனக்கு என்னுடைய குணாதிசயம், my divine nature, என்னுடைய தெய்வீக my குணம், divine nature என்னுடைய தெய்வீக has குணம் rescued you அது உன்னை காப்பாற்றி இருக்கிறது. from the power of lust. இந்த இச்சையின் வல்லமையிலிருந்து உன்னை பாதுகாத்து. It is not you are not having lust. உனக்கு இச்சை இல்லாமல் அல்ல. No, you are not captivated by lust. அந்த இச்சையினால நீ அடிமைத்தனம் ஆகாத. You are not corrupted by the lust. அந்த இச்சையினால நீ கேட்டு நீ சாகல. ஆமென். Some people are dead by the lust. இச்சையினால अनेक ஜனங்கள் மரித்து போய். But if you are alive, ஆனால் நீங்க ஜீவனோடு இருக்கீங்க, it's because அது ஏனென்றால் you have escaped the corruption of lust. அந்த இச்சையின் கேட்டுக்கு நீங்க தப்புவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் I have given you my divine power. என்னுடைய திவ்ய சுபாவத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். In the capsule of the knowledge of the word of God. தேவனுடைய வார்த்தையை அறிகிற அறிவாகிய அந்த கேப்சூலுக்குள்ள, அந்த ஒரு மாத்திரையில, ஆமென், அந்த அறிவின் மாத்திரைக்குள்ள தேவன், God has given everything. தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். As nowadays people want to have the small card, no? Small card in their pocket, or that UPI payments, you know, all these things, just in a cell phone they do many things. இப்போ நம்ம எல்லாரும் பார்க்கும்போது சின்ன ஒரு கார்டை வச்சுப்பாங்க பேமெண்ட் பண்றதுக்கு. ஜிபே இருக்கிறது, அந்த மாதிரி இ பேமெண்ட் இருக்கிறது. Right? Whatever they want, அவங்களுக்கு எதெல்லாம் any business, எந்த whether you go to a hospital, நீங்க ஹாஸ்பிடல், whether you go to any shops, எந்த கடைக்கு போனாலும், anywhere, எங்க போனாலும் UPI payment. UPI பேமெண்ட். That one thing. அது ஒரு காரியம். See, your God is saying, உங்கள் தேவன் சொல்றார், I have put everything, நான் எல்லாவற்றையும் அதற்குள்ள, in my knowledge. என்னுடைய அறிவுக்குள்ள வைத்திருக்கிறேன். You are so stronger when you have knowledge. உங்களுக்கு அறிவு இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் பலனுள்ளவர்களா இருப்பீர்கள். Knowledge is power. அறிவு வல்லமை உள்ளது. Knowledge is successful. அறிவு வெற்றி உள்ளது. Knowledge will give you victory. அறிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும். That's the reason the devil is fighting with you. அதுதான் காரணம் சத்துரு உங்களோடு யுத்தம் செய்து See, as I say many a times, அநேக தடவை நான் if the devil cannot destroy you, பிசாசு உங்களை அழிக்கவில்லை என்றால் he will distract you. அவன் உங்களை திசை Let me say that word one more time. இந்த வார்த்தையை நான் If சொல்றேன். the devil cannot destroy you, பிசாசால உங்களை அழிக்க முடியாது. he can distract you. அவன் உங்களை திசை திருப்பி What விடுவான். is distraction? திசை திருப்புவது என்ன? Distraction is turning your focus. உங்களுடைய கவனத்தை சிதறடிப்பது. You should focus on the word. நீங்கள் வார்த்தையின் மேல கவனமா இருக்க வேண்டும். But the devil is distracting you. ஆனால் பிசாசு உங்களை திசை திருப்புகிறான். So when you are distracted, நீங்கள் திசை திருப்ப, what is distraction? திசை திருப்பப்படுவது என்றால் Distraction is destroying of your dreams in slow motion. திசை திருப்பப்படுவது என்ன என்றால் உங்களுடைய தரிசனங்களையும் கனவுகளையும் நிதானமாக அழிப்பது. Don't lose your dreams. உங்களுடைய தரிசனங்களை Don't get distracted. திசை திருப்பி போகாதீர்கள். Because God said to Joshua, யோசுவாவுக்கு தேவன் Joshua, யோசுவா, be careful எச்சரிக்கையாயிரு. to keep my word. என்னுடைய வார்த்தையை Meditate on it day and night. இரவும் பகலும் அதை தியானித்து, You know, be careful to do accordingly as it is written.
எழுதியிருக்கிறபடி அந்த வார்த்தையின்படி செய்ய மிகவும் கவனமாயிரு. If you do that, நீ அதை செய்தால் you will be prosperous. நீ செழிப்பா இருப்பாய். You will be successful. நீ வெற்றியா இருப்பாய். To make your way prosperous. உன்னுடைய வழியை வாய்க்கச் To be successful in life. வாழ்க்கையிலே வெற்றியா இருப்பதற்கு. If you are filled with the word of God. தேவனுடைய வார்த்தையினாலே நீ நிரம்பி இருக்கும்போது. Because his word is your shield and your buckler. அவருடைய வார்த்தை உனக்கு கேடகமா இருக்கிறது. Take up the shield of faith. இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள். If you have this word, இந்த வார்த்தை உன்னிடத்தில் இருக்குமே, in that word is the knowledge of God. இந்த வார்த்தைக்குள்ள தேவனுடைய அறிவு இருக்கிறது. In the word of God is everything that is needed for this life and godliness. நம்முடைய வாழ்க்கை ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையா இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. All the divine promises are there in the word of God. தெய்வீக எல்லா வாக்கு தத்தங்களும் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. The nature of God is in the word of God. தேவனுடைய குணாதிசயம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. So it is like this. இப்படி தான் இருக்கிறது. Somebody say it is like this. யாரனா சொல்லுங்க இப்படி தான் இருக்கிறது. Oh, it is like this. இப்படி தான் இருக்கிறது. Oh, இப்படி இருக்கிறதா? ஆமா. Oh, all the power is in the knowledge. Amen. Come on somebody. All the power is in the knowledge. எல்லா திவ்ய வல்லமையும் அறிவில இருக்கிறது. All I needed is in the knowledge. என்னுடைய தேவை எல்லாம் அறிவில இருக்கிறது. All the things that is needed for godliness is in the knowledge. தேவ பக்திக்கு தேவையான எல்லாமே அறிவில இருக்கிறது. All the promises is in the knowledge. எல்லா வாக்குத்தத்தங்களும் அவரை அறிகிற அறிவில இருக்கிறதா? Oh my God. ஓ என் தேவனே, This long I didn't know this. இதுவரைக்கும் இது எனக்கு தெரியல. Now I got it. இப்போ எனக்கு தெரிஞ்சது. Now Peter is saying, இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார். see, he's saying, put that 5th verse please. 5ஆம் வசனத்தை போடுங்க. அதிக ஜாக்கிரதை Oh, உள்ளவர்களாய். somebody see, oh my God, see. Oh my God, hallelujah. We have been called to glory. நாம் மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Somebody, we have been called to glory. நாம் மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Gloriously God will meet all your needs. மகிமையாய் உங்கள் தேவையெல்லாம் தேவன் சந்திப்பார். How God meets our need? எப்படி நம்முடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறார்? No, when God created this earth, இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்த போது he didn't say, come. புசு புசுன்னு எல்லாம் வர வைக்கல. வா 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 நல்லா சொல்ல. Not like that. அப்படி சொல்ல. He said, let heavens and earth be created. வானமும் பூமியும் உண்டாவதாக என்று. You know, the author in Hebrews he says, by faith we know that the worlds that we see it was not being created by the things that we see, but by faith we know that the world that we see, it came by the word of God. Amen. எபிரேயர்ல இப்படி நாம் வாசிக்கிறோம். நாம் காண்கிற இந்த உலகம் தோன்றப்பட்ட பொருளினால் உண்டாகாமல் தேவ வசனத்தினால் உண்டானது என்று விசுவாசிக்கிறோமே. Amen. Hallelujah. Hallelujah. So the world came by the word of God. தேவனுடைய வார்த்தையினால உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது. The word of God has knowledge. தேவனுடைய வார்த்தை அறிவு. The word of God has power. தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. Oh, இப்படி இருக்க. இப்படி இருக்க. Oh, like he says, இப்படி இருக்க. If you got knowledge, உங்களுக்கு அறிவு you will not be destroyed. நீ இப்படி இருக்க மாட்டே. That's why. எப்படி இருக்க? இப்படி இருக்க. எப்படி? உன் வாழ்க்கைக்கு தேவையானது, உன் தேவ பக்திக்கு தேவையானது, வாக்குத்தத்தமானது, திவ்ய சுபாவமானது, இது நாளும் இப்போ உனக்கு கிடைச்சிச்சு. ஆமென். Hallelujah. எத்தனை பேர், how many of you are believing? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? I have the knowledge of God. எனக்கு தேவனுடைய அறிவு உண்டு. I have the divine power of God. எனக்கு தெய்வீக திவ்ய வல்லமை உண்டு. Everything that is needed for life is in me. என்னுடைய ஜீவனுக்கு தேவையான எல்லாமே எனக்குள்ள I have இருக்கிறது. all the promises of God. எனக்கு எல்லா தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் இருக்கிறது. So he is saying beside this, அதனால அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க, beside this இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்குதுன்றார். ஆமென். Are you ready for this? ஆமென். இன்னும் இருக்குதா? ஆமென். Hallelujah. Hallelujah. மளிகை செலவுகள் எழுதும் போது முதல் உப்பு அப்படின்னு அந்த காலத்துல எழுதுவாங்க. இப்ப இருக்கிறவங்க எது முதல் உப்பு எழுதுது? யாருன்னா கை உயர்த்துங்க. முதல்ல அரிசி எடுத்தவனே, அரிசி ஒரு மூட்டை, எண்ணெய் துணி, இது மிளகாத்தூள், இது அதுன்னு எல்லாம். ஆனா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். அப்போ சங்கீதத்திற்கு இங்கிலீஷ்ல பாருங்க, சால்ட் தான். சாம்ன்குது சால்ட்டர், PSALT or salter. சம்பளத்துக்கு முதல் பேரே உப்பு தான். சம்பளத்துக்கு முதல் பேருனா உப்பு. சம்பளம்னா உப்புன்னு அர்த்தம்.
Salt. பேமெண்ட்டே உப்பா தான் ஒரு காலத்தில் கொடுத்தாங்க. ஸோ உப்பு இல்லாத வாழ்க்கை ஆடக்கூடாது. Be careful. Salt. Yeah, let's read. அதிக ஜாக்கிரதை உள்ளவர்கள் இப்படி இருக்க அப்படின்னா இத்தனை வாங்கிட்டோம், ஏன்னா மறந்துட்டீங்களா? அப்ப ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அது போடுங்க. கிவ் தட். பெருங்காயம் மறந்துட்டேன். யாரும் பெருங்காயம் போட்டு செய்றீங்களா? இல்ல. அதனால தான் நம்ம வீட்டுல அந்த காலத்துல ஆயாங்க பெருங்காயம் போச்சு வயிறு கட்டக்கூடாதுன்னு. இந்த காலத்துல வயிறு கட்டுற மாதிரியே செய்துங்க. அதை செய்யறதே வீட்டுல இருக்கிறவங்களும் பெரும்பாடாகுது. ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டம், செய்யறது கஷ்டமா இருந்தா ஆர்டர் பண்ணிடுங்க. ஸ்விக்கிக்கு இல்ல, ஸ்பீடா கொடுத்துருவான். அவன் எத்தனை நாள் போடுறானோ. சோம்பேறிதான ஜனங்களை மூடுறதுனால ஸ்பீடா ஸ்விக்கிக்கு போதுங்கோ. ஹல்லேலூயா. கொடுக்கறீங்களா? இப்படி இருக்க நீங்க அதிக ஜாக்கிரதையுடன். எப்படிங்க? அந்த காலத்துல படிக்காத பாட்டி புத்திசாலி ஆயிடுச்சு. படிச்சு இது ஜாக்கிரதையா இருக்க மாட்டேங்குது, சீக்கிரம் அனுப்பிடுது. அவையானவரே, எங்க தாய் குலத்துக்கும் தந்தை குலத்துக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களால சொல்லதான் முடியும், செய்யறது அவங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவளோ தன் சொந்த கையினால இடிக்கிறாளாம். ஹல்லேலூயா. கட்டுங்க கட்டுங்க, நல்லா கட்டுங்க. ஹல்லேலூயா. யாருன்னா கட்டுவோன்னு சொல்றாங்களா பாரு. இதை கூட நாங்க இல்லையா? ஹல்லேலூயா. முடிக்கலாம்யா. இப்படி இருக்க, beside with your faith, add to your faith virtue or confidence. உங்கள் விசுவாசத்தோடு கூட what you should add? தைரியத்தை. And with your wisdom, with your, that is he's saying, with giving all, with all diligence, brothers and sisters, with all diligence, you must add to your faith confidence or virtue, and with virtue you must add wisdom. Wisdom, அங்க knowledge இருக்குது. நீங்கள் உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோடு கூட ஞானத்தையும். No, come on. விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், தைரியத்தோடு கூட ஞானத்தையும், ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையும், பொறுமையோடு கூட தேவபக்தி, தேவபக்தியோடு கூட சகோதர ஸ்நேகத்தோடு கூட அன்பையும் இருங்க சொல்லலாம். ஒண்ணு இப்படி இருக்க உங்கள் விசுவாசத்தோடு கூட எத்தனை பேரு எழுந்து அந்த 8 சொல்லுங்க பார்க்கலாம். 8 இல்லையா? பெரிய நம்ம விசுவாசம் only we stand in faith. But what Peter is saying, you need the knowledge. You need the knowledge. உங்களுக்கு ஞானம் வேண்டும். Okay? You need the power. உங்களுக்கு வல்லமை வேண்டும். So all this is in the word of God, the knowledge of God. இது எல்லாமே தேவன் for your life, for your godliness. உங்க தேவ all the promises is in the knowledge of God. எல்லா தேவனுடைய வாக்குத்தத்தம், the divine nature is in the word of God. தேவனுடைய திவ்ய சுபாவம். And faith is also the nature of God. விசுவாசமும் கூட. And confidence is the nature of God. தைரியமும் தேவன் is increasing. அது வளருகிறது. Our God is a God of, multifaceted God. அவர்கிட்ட பல முகங்கள் உண்டு. How you, when you look at a diamond, it is multifaceted. ஒரு டைமண்ட பாக்கும்போது அதுக்கு अनेक முகங்கள் உண்டு. Like that, அதுபோல our God is multifaceted. நம்முடைய தேவனுக்கு अनेक முகங்கள் உண்டு. He is giving us nature. அவருடைய குணாதிசயத்தை நமக்கு. You have your own knowledge. உனக்கு உன்னுடைய சொந்த. But I am giving you my knowledge. என்னுடைய அறிவை நான் உனக்கு கொடுக்கிறேன். You have your own faith. உனக்கு உன்னுடைய சொந்த விசுவாசம் உண்டு. But your faith cannot overcome the world. உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்காது. But I will give my faith to you. என்னுடைய விசுவாசத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். I will give my confidence to you. என்னுடைய தைரியத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். I will give my wisdom to you. என்னுடைய ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். I will give my temperance to you. என்னுடைய இச்சை அடக்கத்தை I will give my patience to you. என்னுடைய பொறுமையை நான் உனக்கு கொடுக்கிறேன். I will give my godliness to you. என்னுடைய தேவ பக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். I will give brotherly love to you. சகோதர ஸ்நேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். And I will give love to you. உனக்கு அன்பை கொடுப்பேன். If all these things, இந்த எல்லா காரியங்களும், if it increases, அது பெருகினா, you will never be barren. You will never be unfruitful. நீங்க கனி கொடாமல் இருக்க மாட்டீங்க. If there is no fruit in you, உனக்குள்ள கனி இல்லை என்றால், if you cannot bear fruit for God, தேவனுக்காக உன்னால கனியை கொடுக்க முடியவில்லை என்றால்,
How many children did you beget in God? தேவனுக்காக எத்தனை பிள்ளைகளை நீ பெற்றெடுத்திருக்கிறாய்? Did you become a spiritual father or a spiritual mother? நீ ஆவிக்குரிய தகப்பனாய் தாயாய் மாறி இருக்கிறாயா? You don't even have to get married to get a child spiritually. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க நீ திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Paul is saying, பவுல் சொல்லுகிறான், I labor in pain. I labor in pain to birth everybody. எல்லாரையும் பெற்றெடுப்பதற்காக கர்ப்ப வேதனை Any tree that is not going to bear fruit, எந்த மரம் எல்லாம் கனி கொடுக்கவில்லை, God said, தேவன் சொன்னார், I will cut that அதை நான் வெட்டி விடுவேன், and throw it into fire. அதை அக்கினியில போடுவேன். But any tree that bears fruit, எந்த மரம் எல்லாம் கனி கொடுக்கிறது, my Father என் பிதா will be glorified in that tree. அந்த மரத்தினால மகிமை அடைவார். Oh, hallelujah. Hallelujah. If these increases, இது பெருகினால் you will never be vain people. வீணரா இருக்க நீங்க மாட்டீங்க. வீணரா இருக்க You will மாட்டீங்க. never be unfruitful. நீங்க கனி அற்றவர்களா இருக்க மாட்டீங்க. And he says, அவர் சொல்லுகிறார், in 9th and 10th verse, just read it and we are done. 9-10 வசனத்தை படித்து நாம் இவைகள் முடிப்போம். இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். But he that lack these things is blind and cannot see afar off. He cannot have visions. He cannot, see what God has for him, and hath forgotten that he was purged from his old sins. Amen. He became short-sighted. He has lost his vision. அவனுடைய தரிசனத்தை அவன் இழந்து போனான். பார்த்துட்டியாமா? இங்க பாருமா, கொஞ்ச நேரம் முடிச்சிட்டேன். 2 minutes தான்மா. Hallelujah. 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 So, if you don't have these things, இந்த காரியங்கள் உங்களிடத்துல இல்ல you என்றால் are blinded. நீங்க குருடாய் இருப்பீங்க. If you want your eyes to be open, உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும் your என்றால் spiritual eyes, உங்கள் ஆவிக்குரிய கண்கள், you will understand the purpose of God for your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். You may not have anything in your pocket, உன்னுடைய பாக்கெட்ல எதுவுமே இல்லாத இருக்கலாம், but you have everything in your heart. ஆனால் உன்னுடைய இருதயத்துல எல்லாமே இருக்கிறது. If you have the word of God, தேவனுடைய வார்த்தை if you உன்னிடத்தில், have the knowledge of God. தேவனுடைய அறிவு உனக்கு இருந்தா, Paul said, பவுல் I சொல்லுகிறார், count everything to be dust for the knowledge of Jesus Christ. தேவனை அறிகிற அறிவுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். If you have this knowledge, இந்த அறிவு உங்களுக்கு இருக்குமேனா, don't love the dust of the world. இந்த உலகத்தின் குப்பையை நேசிக்காதீங்க. Love the precious pearl, the precious knowledge, the word of God. விலையேற பெற்ற இந்த முத்தாகிய தேவனுடைய வார்த்தையை நேசிங்க. If you love this word, இந்த வார்த்தைகளை நீங்க the word knows that you are loving it. அந்த வார்த்தைக்கு தெரியும் நீங்க அதை நேசிக்கிறீங்க. If you don't love the word, நீங்க அந்த வார்த்தையை நேசிக்கவில்லை, you know that you are not loving the word. உனக்கே தெரியும் அந்த வார்த்தையை நீ நேசி. If you love more and more, நீ அதிகமாய் நேசிக்கும்போது you will be blessed in this earth. இந்த பூமியில நீ ஆசீர்வாதம், You will lack nothing. உனக்கு குறைவே Your இருக்காது. children will never lack anything. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே Don't be குறைவு envy about somebody's children. Don't be envy about somebody's children. மற்ற பிள்ளைகளுக்கு பகையாய் மாறாதீங்க, பொறாமைப்படாதீங்க. போராமப்படாதீங்க. Because they are blessed. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது, They are loving the word of God. அவர்கள் தேவனுடைய You love the word of God. நீங்க தேவனுடைய Meditate on it day and night. இரவும் பகலும் Confess the word of God. தேவனுடைய வார்த்தையை அறிக்கை, Believe the word. வார்த்தையை நம்பு. Along with your family. நீயும் உன்னுடைய குடும்பத்தோடு Pray the word of God. தேவனுடைய வார்த்தையினால ஜெபம் பண்ணு. Just pray the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை Day by ஜெபமாய் day. ஒவ்வொரு நாளும் All the circumstances in your life will be changed. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும். Everything will be changed. எல்லாமே மாறிடும். You will be like a tree planted by the streams of living water. நீர்க்கால் ஓரத்திலே நடப்பட்ட Let us get up. மரமாய் நீ மாறிவிடுவாய். Let us get up. எழுந்து நிற்போம். Let us ask God. தேவனை கேட்போம். My Father, என் பிதாவே, my Father. என் பிதாவே. Are you praying with me? என்னோடு கூட ஜெபிக்கிறீங்களா? Do not allow my mind to wander. என்னுடைய சிந்தை அலைப்பாய விடாதீங்க. Do not allow my mind to waver. என்னுடைய சிந்தை அலைப்பாய விடாதீங்க. Let me be stable in you. உமக்குள்ள நான் தரித்திருக்க உதவி செய். As your word says, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல, you will keep him in perfect peace whose heart is stayed upon you. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன்
உம்மையே நம்பியிருக்கிறபடினால் அவனை நீ பூரண சமாதானத்தோடு So காத்துக்கொள். do you want that perfect peace? அந்த பூரண சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? The perfect peace is in the word of அந்த God. பூரண சமாதானம் தேவனுடைய It வார்த்தைக்குள்ள is in the knowledge of அது God. தேவனை அறிகிற அறிவில் Your இருக்கிறது. captivity will be just, you will be released from your captivity. உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். God will change your life through the word. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையின் மூலமாக மாற்றுவார். Because his word is sword. ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை பட்டயமா It will இருக்கிறது. deliver you, brothers. என் சகோதரர்களே, It will deliver you. அது உங்களை It will விடுதலையாக்கும். deliver your family. அது உங்களுடைய குடும்பத்தை விடுதலையாக்கும். Somebody make a covenant with the word of God. யார்னா தேவனுடைய வார்த்தையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. Somebody make a covenant today. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்யுங்க. My Father, என் பிதாவே, at least for an hour I will read the word. ஒரு மணி நேரம் உம்முடைய வார்த்தையை நான் I will வாசிப்பேன். read 2 hours a day. 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு உம்முடைய வார்த்தையை நான் Give me படிப்பேன். the grace அந்தக்கான கிருபை எனக்கு தாங்க. to at least complete the Bible in a year. ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது என்னுடைய வேதத்தை நான் Give me முடிப்பதற்கு the heart to love your word. உம்முடைய வேதத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு Because தாங்க. everything that is needed, தேவையா இருக்கிற எல்லா it is in காரியங்களும் your word. அது உம்முடைய வார்த்தையில இருக்கு. Open my eyes, Father, என்னுடைய கண்களை திறந்தருளும் to பிதாவே, see அதை பார்ப்பதற்கு, the wonders that is in your word. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஆச்சரியமானவைகளை பார்ப்பதற்கு. Open my eyes, Lord, என்னுடைய கண்களை to திறந்தருளும் see ஆண்டவரே. the wonders in your word. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஆச்சரியத்தை பார்ப்பதற்கு. Father God, thank you பிதாவே, உமக்கு நன்றி, for blessing me எங்களை ஆசீர்வதித்தது with your word, உம்முடைய வார்த்தையினால், with your word, உம்முடைய வார்த்தையினால், with your knowledge, உம்முடைய அறிவினால், with your wisdom, உம்முடைய with ஞானத்தினால், your faith, உம்முடைய விசுவாசத்தினால், with your virtue, உம்முடைய தைரியம், தைரியத்தினால, and with your temperance, இச்சை with your அடக்கத்தினால, godliness, உம்முடைய தேவ with a பக்தியினால, brotherly love, உம்முடைய சகோதர and with சிநேகத்தினால, love. உம்முடைய அன்பினால Thank you for blessing me என்னை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. with all the things that Peter spoke. பேதுரு பேசின எல்லா காரியங்களும் Thank you that it came on my life. என்னுடைய வாழ்க்கையின் மேல அவைகள் எல்லாம் வந்ததற்காய் உமக்கு நன்றி. In Jesus' mighty name, Father. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. Amen. Did you receive it? பெற்றுக்கொண்டீங்களா? Did you made a commitment with the word of God? தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து கொண்டீங்களா? Blessed are you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.